கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Clothe yourself with Christ என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராலும் ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நடைமுறை தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருமறையிலிருந்து இதே வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாவ ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது பற்றியும் தீய காரியங்களை செய்வது பற்றியும் யோசிக்காதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தையானதை எவ்விதமாய் நாம் செயல்படுத்துகிறோம் என்பதை நாம் சரிவர கவனத்தில் வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Our mind should be always at a checkpoint. இதைத்தான் இங்கு பவுலடிகளார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த புதிய மாதத்தை நாம் துவங்குகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்கிக் கொள்ளுகிறதற்கு அழைக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ளத்தக்கதாகவே இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு பவுலடிகளார் ரோமாபுரியில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கும் விதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். கடவுள் எவ்விதமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார், நாம் எவ்விதமான ஒரு விசுவாசிகளாய் செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தத்தக்கதாகவே இங்கு பவுலடிகளார் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக நடைமுறை சீஷத்துவத்தை கடைபிடிப்பது அவசியம் என்பதை உணர்த்தும் விதமாகவே இவ்விதமாக இங்கு பவுலடிகளார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழையவைகளை களைந்து புதியவைகளை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய புதியவை எது? கிறிஸ்துவே நமக்கு புதியவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக மட்டுமல்லாமல் நாம் அவருடைய குணாதிசயத்தையும் அவர் செய்த பணியையும், அது மட்டுமல்லாமல் அவருடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தையும் நாம் தரித்துக் கொள்வது அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குணாதிசயங்களை நம்முடைய சுயத்தை சார்ந்தவர்களாக அல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக நாம் இந்த சமூகம் வரைந்திருக்கும் வரைகளை நாம் பார்த்து நாம் செயல்படாமல் கிறிஸ்து நமக்கு கற்பித்து தந்திருக்கும் வரைகளை நாம் கற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் நாம் செயல்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் இந்த சமூகத்தில் நிறைவாகவும் பரிபூர்ணமான வாழ்வையும் பெற்றுக்கொண்டு செயல்படுவது அவசியமான ஒன்று என்பதை இங்கு பவுலடிகளார் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே வந்தவராக இருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் நாம் இங்கு ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே 2 காரியங்களை நாம் மையமாக வைத்து பார்க்கத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அல்லது என்ன சொல்ல இருக்குங்க? முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே clothe yourself with the Lord Jesus Christ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பவுலடிகளாரினுடைய இறையியல் கருத்திலே மிகவும் உயர்வான சிந்தனையை உணர்த்தும் விதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை அதிகமாக பவுலடிகளார் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். உதாரணம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் மற்றும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனங்களிலே இவ்விதமாக இதையே குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் காண முடிகிறது. ஒரு விசுவாசியாகிய நாம் ஒவ்வொருவரும் புதிய அடையாளத்தை தரித்துக் கொள்ள கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை அனுதினமும் நம் வாழ்வில் உணர்ந்து செயல்படுவது அவசியம். நம்முடைய வெளிப்படை தோற்றம் மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளார்ந்த மனமாற்றத்தையும் அவர் விரும்புகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர் காட்டும் அன்பின் நிமித்தமாகவும் அவருடைய அன்பையே நாம் மையமாக வைத்து நாம் முடிவுகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் செயல்படுத்துகிறதற்கு அழைக்கப்பட்டவர்களாகவும் அவருடைய பரிசுத்த தன்மையை தரித்துக் கொள்ளுகிறது அவசியமான ஒன்று என்பதையே நாம் காணுகிறோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம் இந்த பகுதியிலே நாம் காணக்கூடிய காரியமானது, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை என்ன பண்ணுங்க? துரிச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய உடலை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Do not think about how to gratify the desires of your flesh என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
அதாவது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் காரியமானது அதை குறித்து எண்ணுவதே கூடாது, அதை குறித்து திட்டமிடுவதே கூடாது, உங்களுடைய சிந்தையில் அதை குறித்த சிந்தனையே வரக்கூடாது என்று இங்கு பவுல் அடிகளார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கிரேக்க மொழியிலே ஒரு கோட்பாடை போல் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். மேபேஸ்தே புரோனியான் என்று சொல்வது அங்கு சொல்லப்பட்டிருக்கும் காரியமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய இச்சைக்கு ஏதுவான காரியங்கள் அல்லது உங்களுடைய தவறான உங்களுடைய பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை குறித்து திட்டமிடுவதே தவறு என்று என்ன சொல்றாருங்க பவுல் அடிகளார் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இங்கு பவுல் அடிகளார் நம்முடைய மனித சுபாவத்தினுடைய நிலையை உணர்த்தும் விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் மற்றும் நம்முடைய திட்டம் எவ்விதமாக இருக்கிறது. நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்துவை மையமாய் வையுங்கள் என்று சொல்லப்படுகிறதனுடைய நோக்கம் இதுவாகவே இருக்கிறது. அவரை தரித்து கொள்ளுகிறதற்கு அழைக்கப்பட்ட நாம் அவரை போல் செயல்பட வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் நம் மத்தியில் கேட்க வேண்டிய கேள்வி, இது கிறிஸ்துவுக்கு பிரியமானதா? அதை எப்படி அறிந்து கொள்வோம்? அனுதினமும் அவரோடு பிரயாணிக்கிறவர்களாய் இருந்தால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அனுதினமும் நம் திருமறையை ஆராய்ச்சி செய்வதிலையும் அதை படிப்பதிலையும் அறிந்து கொள்வதிலும் நாம் முயற்சி எடுக்கும் பொழுதுதான் நாம் அதிகம் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் காண்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சிந்தையிலும் நாம் நம்முடைய சுயத்தில் நாம் செயல்படாதவர்களாக கிறிஸ்துவை மையமாய் வைத்து செயல்படுவது என்பது அவசியமான ஒரு அழைப்பு என்பதை உணரத்தக்கதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நாம் ஒரு புதிய முயற்சியை எடுக்கத்தக்கதாக மட்டுமல்லாமல் நம்மை கிறிஸ்துவை ஒரு புதிய அடையாளமாக அணிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு பவுல் அடிகளார் கொடுத்திருக்கும் இந்த ஒரு சிந்தையானது வெறும் மேலோட்டமான ஒரு கருத்து அல்ல, இது நடைமுறை ஒரு பயிற்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நடைமுறையானதை நாம் பார்க்கும் பொழுது இது ஆழமான ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் அது நிறைவாக செயல்படுத்துகிறதற்கு அழைக்கும் அழைப்பாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவை சார்ந்த தார்மீக சிந்தனையும் நம்முடைய ஒவ்வொரு முடிவுகளும் நம்முடைய ஒவ்வொரு உறவுகளிலும் நாம் அதை செயல்படுத்துவது அவசியமான ஒன்று என்பதை இங்கு பவுல் அடிகளார் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயலில், நம்முடைய நேரத்தையும் கடவுள் கொடுத்திருக்கும் தருணங்களையும் ஒவ்வொன்றையும் அவருக்கு பிரியமாக செயல்படுத்துவது அவசியமான ஒன்று. எதுவும் நம் கரங்களிலே இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அனைத்தையும் நாம் அவர் கரங்களிலே ஒப்புவிக்க நம்மால் முடியும். அனைத்தையும் நான் என் கட்டுக்குள் வைத்திருக்கிறேன், நான் கட்டுப்படுத்துவேன் என்று நினைத்தால் நம் கரங்களிலே எதுவும் இல்லை என்பதையும் உணர்த்தத்தக்கதாகவே நடக்கக்கூடிய காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் உண்மை உள்ளவர்களாக அவர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கும் காரியங்களை நாம் நிறைவாக செய்கிறதற்கும் இன்று நான் செய்ய வேண்டிய காரியங்களை யாருக்கு பிரியமா செய்யணுங்க? கடவுளுக்கு பிரியமாக செய்கிறோமா என்று சிந்திப்பதில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த புதிய மாதம் துவங்கிய உடனே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த மாதத்திற்கு திட்டங்களை தீர்ப்போம். இந்த மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் கட்டுறதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் சரிவர செய்ய வேண்டும். அது போன்று மட்டுமல்லாமல் இந்த மாதம் செய்ய வேண்டிய பணிகளுக்கு ஏதுவான என்ன பண்றதுங்க அட்டவணை போடுவதும் முதலாக. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான அட்டவணையை நாம் போடுகிறோமா? வளர்ச்சிக்கு ஏதுவான திட்டங்களை நாம் தீட்டுகிறோமா? இதைத்தான் நாம் சிந்திக்கும் வண்ணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்விலிருந்து எதை களைந்து விடுவது அவசியம், எதை தரித்துக் கொள்வது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் பலன் கொண்டவர்களாக இல்லை என்றால் எதிலும் பலவீனர்களாகத்தான் நாம் தோன்றுவோம். அனைத்து சவால்களும் மலையை போல் நம் முன்னால் நிற்கும் என்பதை பார்க்கிறோம். அங்கு விசுவாசத்தின் நிமித்தமாக தான் மலையை பார்த்து பெயர்ந்து போவென்றால் பெயர்ந்து போகும் என்று சொன்னவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் சரியான இடத்தில் இல்லை என்றால் என்னவாகுங்க? மலை எப்படி இருக்குங்க? மலையாகத்தான் இருக்கும். ஆகையால் இங்கும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, நாம் பெருமை கொண்டவர்களாக அல்லாமல், பொறாமை கொண்டவர்களாக அல்லாமல், கசப்பு தன்மைகள் நிறைந்தவர்களாக அல்லாமல், கிறிஸ்துவினால் நிறைக்கப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தன்மையும் அவருடைய நறுமணத்தை வீசுகிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் நமக்காக அவர் மரித்ததை உணர்ந்த மக்களாகவும், அவர் எதற்காக மரித்தாரோ அவைகளுக்காக நாம் வாழாமல், அவர் எதற்காக மரித்தாரோ அதன் நிமித்தமாக நாம் வாழ்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
சற்று லகுவாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் மரித்த பாவத்திற்காக அவர் மரித்தார், அவைகளுக்காக அல்லாமல் அவர் ஜீவனுக்காக மரித்தார். அதற்காக நாம் வாழ்வது அவசியமான ஒன்று. ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வை பெற்றுக் கொண்டவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக அனுதினமும் அவரை தரித்துக் கொள்வோம். ஆகையால் 4 காரியங்களை இதை பின்பற்றுகிறதற்கு ஏதுவாக உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். முதலாவது, அர்ப்பணிப்பு கொண்ட ஜெபத்துடனும் உங்களை செயல்படுத்துகிறதற்கு ஏதுவான தொடர் ஜெபத்திலும் நீங்கள் ஈடுபட்டிருப்பது அவசியமானது. கடவுளிடத்திலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவருடைய பாரமானது உங்களுக்கு லகுவாக இருக்கும் என்பதிலே நீங்கள் உணர்ந்த மக்களாக, நீங்கள் அனைத்தையும் அவரிடம் விட்டுவிட்டு அவரோடு நீங்கள் தைரியமாய் பிரயாணிக்கும் மக்களாக, அவர் கற்று தந்திருக்கும் காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறவர்களாய் செயல்படுவது முதலாவது உங்கள் வாழ்விலே அமர்த்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் அவரை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பணிபுரியும் இடமாகவும் இருக்கலாம், உங்கள் இல்லமாகவும் இருக்கலாம், அல்லது இது உங்கள் திருச்சபையாகவும் இருக்கலாம். அனைத்து இடத்திலேயும் கிறிஸ்துவை எவ்விதமாய் பிரதிபலிக்க போகிறோம், கிறிஸ்துவோடு எப்படி நான் செயல்பட போகிறேன், எப்படி நான் கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு மனிதனாக நான் வாழ போகிறேன் என்று உங்களை சற்று சிந்திக்கும் வண்ணத்தில் நீங்கள் செயல்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஃபெல்லோஷிப். ஐக்கியத்தையும் உண்மை தன்மையும் வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு உண்மையான ஒரு வாழ்வை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழ்ந்து காட்டுவது பிறரையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையாக வாழ்கிறதற்கு இடமே இல்லை என்று தள்ளக்கூடிய நிலையிலே இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கும் நிலையிலே, உண்மையாக வாழ்ந்து காட்டுகிறவர்கள் முன்னிலையிலே நாமும் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்து இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிதாக்கப்பட்ட கருவிகளாய் இந்த சமூகத்தில் செயல்படுவோம். இந்த சமூகத்துக்கு உகந்தவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக, கடவுளுடைய ஊழியர்களாய் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நான்காவதாக, உங்களுடைய சிந்தையை காத்துக் கொள்ளுங்கள். வாசியுங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். What your mind thinks is what you do. நம் சிந்தையில் எதை வைத்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் செய்வோம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே அது உங்களுக்கு இது நமக்கு தேவைப்படும் என்ற ஒரு சிந்தனை வருதுங்களா இல்லைங்களா? அந்த சமயத்துல அதற்குரிய போதிய பொருளாதாரம் இல்லை. ஒண்ணு என்ன பண்றீங்க? ஒண்ணு அதற்கு ஏதுவா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. இல்லாட்டி என்ன பண்றீங்க? இதை இஎம்ஐல போட்டுருவோம்னு சொல்லிட்டு இஎம்ஐல போட்டுட்டு மாசம் மாசம் எப்படியாவது கட்டிடலாம்னு சொல்லி போராடி கட்டி முடிச்சு அந்த பொருளை வாங்குக. அங்கு நம் சிந்தையில் இது தேவையில்லை என்று நாம் சிந்தித்திருந்தால் அங்கு அதற்கு ஏதுவான என்னது இருக்காதுங்க. அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது, அதற்குரிய முயற்சிகளும் இருக்காது. இதே போன்றுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்ற சிந்தையை இங்கு பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் அடிகளார் சொல்லுகிறதை போல அந்த சிந்தையானதை நாம் சரிவர காத்து கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு உகந்தவாறு நாமும் செயல்பட முடியும் என்பதை பார்க்கிறோம். சிந்தையில் கோட்டையை விட்டால் வாழ்விலும் கோட்டையை விட வேண்டியது. சிந்தையில் அன்பானவர்களாக ஐக்கியத்தில் செயல்படுகிறதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டால் மட்டுமே நம் வாழ்விலும் அதற்கு ஏதுவாக முயற்சிகளை ஏறெடுக்க முடியும் என்பதையும் நாம் காண்கிறோம். இதற்கு மற்றும் ஒரு உதாரணத்தை காண்கிறேன். தீ அணைப்பு வீரர். ஒரு பில்டிங் தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பில்டிங்குள்ள ஒருவர் சிக்கி கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த தீ அணைப்பு வீரர் எப்படி போறாருங்க? அப்படியே கோட் சூட் போட்டுட்டு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போனாருங்களா?
அதற்கு ஏதுவான பாதுகாப்பான உடையை அணிந்து கொண்டு, முகத்தை மறைத்து கொண்டு, சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதற்கென்று அதனுடைய காற்றையும் எடுத்துக்கொண்டுதான் உள்ளே செல்ல முடியும். அங்க சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படி உள்ள போனாருன்னு வைங்க, வெளியே வருவாருங்க? வர முடியாது. அவர் அதற்குரிய ஆடையை அணிந்து கொண்டால்தான் பாதுகாப்பாக தானும் திரும்ப வர முடியும், உள்ள சிக்கி கொண்டு இருக்கிறவரையும் காப்பாற்ற முடியும். விசுவாசிகளாகிய நாம் இவ்விதமான ஒரு பாதுகாப்பான ஆடையாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நாம் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் நாமும் பாதுகாக்கப்பட முடியாது, பிறரையும் பாதுகாப்பான வழியிலே வழி நடத்த முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக அவருடைய பராமரிப்பிலையும் அவருடைய பாதுகாப்பிலையும் அவருடைய வெற்றியிலும் நாம் நிலைத்திருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த புதிய ஆகஸ்ட் மாசத்தை நாம் துவங்குகிறதற்கு வெறும் நம் கேலண்டரை திருப்பக்கூடிய நாள் என்று நாம் மட்டும் சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு நாளாக நாம் சற்று சிந்திக்கவும், நம்மை புதிதாக்கி கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கடவுள் கொடுத்திருக்கும் தருணமாக நாம் சந்திக்கவும், நாம் இங்கு பவுலடிகளார் காட்டும் விதமாக இது தெய்வீக அழைப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நம்மை புதிதாக்கி கொள்ளுகிறதிலையும் கிறிஸ்துவுக்கு உண்மை தன்மை உள்ளவர்களாகவும் நாம் அவரை அணிந்து கொண்டவர்களாக கிறிஸ்துவை போல் வாழ்ந்து காட்டுகிறதற்கு ஏதுவாகவும் நம்முடைய கடந்த வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தெரிவு செய்யவும், நம்முடைய வாழ்வை மெருகூட்டுகிறதற்கு ஏதுவான முயற்சிகளை சிந்திக்கவும், சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்வை நாம் துவங்கவும், அதற்கு ஏதுவாக பிறரை உற்சாகப்படுத்துகிறதற்கு ஏதுவாகவும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி செயல்படுத்துகிறதற்கு இங்கு ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொன்னதை போல கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாய் புதிதாக்கப்பட்டவர்களாய் நாம் செயல்படுவோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறார், அவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார், அவர் நமக்காக தம்மையே சிலுவையில் கொடுத்தவராக இருக்கிறார். நம்மை அவரிடத்தில் கொடுப்போம். அவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தத்தக்கதாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டவராக விடுதலையின் வாழ்விலே வாழுகிறதற்கு ஏதுவாக நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம், to wear Christ is to walk like Christ. அவரை அணிந்து கொள்ளுகிறது என்பது அவரை போல் நடக்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. And to walk like Christ is to witness for Christ. அவரை போல் நடக்கிறது என்பது அவருக்கு சாட்சி பகிரும் வாழ்வாக இருக்கிறது. இவ்விதமாக நம் வாழ்வை கடவுளிடத்திலே அர்ப்பணிப்போம். அவரை போல் நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் தாமே நம்மை திடப்படுத்தி ஆசீர்வதித்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாய் நாம் செயல்படுகிறதற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.